9 இடத்துல இந்தியா தாக்கிடுச்சு. இன்னைக்கு நடந்ததுக்காக நீங்க சந்தோஷப்படலாம், நான் ரிட்டாரியேட் பண்ணுவேன். 244 இடங்களை இந்தியாவில் தேர்ந்தெடுத்து அங்க தாக்கினா அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பாகிஸ்தான் பண்ணுமோ அந்த இடத்துல ட்ரில் நடத்த சொல்றாரு. நான் தாக்க போறேன், அவன் முட்டாள்தனமா எதையாவது செய்வான், நீ தயாராக. எந்த இடத்தின் மூலமாக உலகத்தில் தவறு நடந்துட்டு இருக்கோ அந்த 9 இடத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்து பண்ணார். இது அன்னைக்கே பண்ணியிருந்திருக்க முடியும். அந்த டேம் பழுதடைஞ்சிருச்சுன்னா, இந்த தண்ணி திரும்ப ரிவர்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அதன் மூலமா எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படும் தெரியாம அவர் இன்ஜினியர் வந்து டேமை கட்டுவான். ஸோ இந்த டேமினுடைய கொள்ளளவை விட இன்னைக்கு 100 பங்கு கம்மியாக தண்ணி இருக்குங்கிறது தான் அடிப்படை விஷயம். நேற்றுக்கு ட்ரில்லை பத்தி ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டாங்கல்ல, அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? எங்க அவருக்கு அதை பத்தி தெரியாதுங்க, பாவம். தெரியாமையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த நாடு எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி போற்றப்படுகிறது, எப்படி வரவேற்கப்படுகிறது, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பக்கம் கும்மிடி பூண்டி, அந்த பக்கம் கன்னியாகுமரி. அந்த 244 தானே நீ ட்ரில் பண்ணிருக்க, நான் 448வது இடத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள் தான் இருக்காங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சுபான் அல்லாவா தொடங்கியிருக்காரு. மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தா ஒரு மறை காண்டவன் அந்த 8 பேர்ல சொன்னான். தாய்மாமன் சீர்னா என்னங்கிறத காட்டினாரு. 9 தட்டில் வச்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தான் ட்ரில் எடுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நான் காலையிலே ட்ரில் எடுத்து முடிச்சிட்டாரு. இது நம்ம முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம். நாம் இந்த பாகிஸ்தான் விஷயம், காஷ்மீர் விஷயம் நடந்ததுலேருந்து நாம் கொடுத்த நிறைய பேட்டியில் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தது. காரணம் என்னென்னா, எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, உடனே பயங்கர போர் நடக்கணும், அங்கே இருக்கிறவனெல்லாம் சாவடிச்சிடணும், இந்த ஜெய்சங்கர் படத்தில் வர்ற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானை அப்படி ஒரு நாடாகவே போர் செய்யக்கூடிய ஒரு நாடாகவே அதை பார்க்கல. அதை இழிவுபடுத்தும் நோக்கம் இல்லை. ஏன்னா அந்த நாடு கடந்த 76 வருடங்களில் தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய எந்த விஷயத்திலையும் நீங்கள் சொல்லலை. இப்போ ஜெர்மனி அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ஞாபகங்கள் வரும். அது எலக்ட்ரோல்ஸில் ஞாபகம் வரலாம், அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற நிறையா எக்யூப்மெண்ட்ஸில் ஞாபகம் வரலாம். வேறு ஒரு நாட்டினுடைய பேரை சொன்னால், ஒவ்வொரு நாட்டினுடைய பேரை சொன்னால் ஒன்று ஞாபகம் வரும். அப்படின்னா பாகிஸ்தான் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா டெரரிசம் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இடத்துல, நான் முதல்லேருந்தே சொன்னேன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஒரு இடத்த தான் அவர் அடித்தார். யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பு செய்த அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை மட்டும் தூக்கினார். இந்த வாட்டி என்ன பண்ணாருன்னா, யாரெல்லாம் அதற்கு உதவி செய்தார்களோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணார். 13வது நாள் நம்ம இதில் அஸ்தியை கரைப்போம், கரெக்டாக கொண்டு வந்தார், தட்டினார், தூக்கினார். இதுதான் புத்திசாலித்தனத்தினுடைய நோக்கம். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன சார்? சிந்தூருங்கிறது பொட்டு. நீ தானே சொன்ன, பொட்டை எடுத்துட்டு நீ தானே சொன்ன மோடி கிட்ட போய் சொல்லுன்னு. அதனால தான் அதுக்கு சிந்தூர்னு பேர் வச்சாங்க. அடிப்படையில் அந்த கெத்து ஒருத்தனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அதாவது நான் வந்து நிராயுத பாணியாக நிற்கிற 26 பேரை கொன்னுட்டு அதை ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி செய்துட்டு அந்த கெத்தில் யாரையுடைய பேரை சொல்லக்கூடாதோ, யாரை வந்து மறந்துடணுமோ அவன் பேரை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவர் வராரு. திரும்ப அந்த பொட்டு இழந்த அந்த கிட்டத்தட்ட எனக்கு சரியாக தெரியும்னா அந்த 28 பேரில் பெண்கள் இழப்பு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். குறிப்பாக இல்லத்தரசிகள் இழப்புன்னு பாருங்கள். நம்பர் சூட்டார மாதிரி தட்டி எரிஞ்சார். ஆனால் அவர் தொடங்கினது அதாவது இதையே நான் சுபான் அல்லா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை தூக்குறது தான் உங்களுடைய மைய நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடு ஒரு குறிப்பிட்ட மனிதனால் தப்பு நடந்து கொண்டே இருக்குன்னா ஒன்றா அவனை திருத்தணும், இல்லைனா அவனை அந்த வீட்டை விட்டு தூக்கணும். இல்லைனா அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அவனை யார் கெடுக்கிறாங்களோ, குடிக்க வச்சோ அல்லது சூதாட வச்சோ அவர்களை தூக்கணும். இதுதான் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு சனாதனத்திலிருந்து நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்.
நீ என்னை அடிச்சிட்டியா, நான் ஒன்று அடிக்கிறேன். இப்போ நேற்றுக்கு ராத்திரி இது நடந்திருக்கு. நடந்ததுடனே பாகிஸ்தான்லேருந்து வந்த ரியாக்ஷனை பாருங்கள், எவ்வளோ முட்டாள்கள் அவங்கங்கிறதுக்கான ரியாக்ஷனை பாருங்கள். நான் முட்டாள்கள்னு சொல்கிறது அந்த ஆர்மி சார்ந்தவர்களை, மக்கள் என்றைக்குமே எங்கேயுமே தப்பு பண்ணக்கூடியவங்க இல்லை. அப்போ அந்த ஆள் ரியாக்ஷன் என்ன சொல்கிறான், 9 இடத்துல இந்தியா தாக்கிடுச்சு, இன்னைக்கு நடந்ததுக்காக நீங்கள் சந்தோஷப்படலாம், நான் ரிட்டாரியேட் பண்ணுவேன். உங்களோட புறையோடு கிடந்திருந்த அந்த தீவிரவாத சிந்தனைங்கிறத தூக்கி எறியணும்னு நினச்சது ஒரு தப்பா, அதுக்கு நீ ரிட்டாரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளாக என்னது இவர் ட்ரில்லெல்லாம் பண்ண சொல்கிறாரு, 244 இடங்களை இந்தியாவில் தேர்ந்தெடுத்து எங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடாது, அதாவது அங்கே தாக்கினா அது எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பாகிஸ்தான் பண்ணுமோ அந்த இடத்துல ட்ரில் நடத்த சொல்கிறாரு. அது ஏன் இன்னைக்கு 7ஆம் தேதி அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாருன்னு யோசித்த போது, நான் தாக்க போகிறேன், அவன் முட்டாள்தனமாக எதையாவது செய்வான், நீ தயாராகிற. இவ்வளவு அழகாக எனக்கு தெரிஞ்ச பாகவதத்தில் கிருஷ்ணர் செய்ததை நான் பார்த்துருக்கேன். பதிலுக்கு பதில்னா அது தெல்ல தெளிவாக இருக்கும், அடுத்த கேள்வி எழாத அளவுக்கு இருக்கும். அதைத்தான் செஞ்சார். மர்கஸ் சுபான் அல்லால தான் தொடங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள புகுந்து அடித்தது வந்து பகல்வார்பூரில் வந்து நம்ம இவங்களுடைய முக்கியமான இடம் இருக்குது, ஜேஇஎம்முடைய முக்கியமான இடம் இருக்குது, அந்த இடத்த தூக்குறாரு. மர்சத் தாய்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 தொடங்கிய எல்இடியோடைய லக்ஸரி தாய்பாவுடைய மெயின் சென்டரை தூக்குறாரு. அதுக்கப்புறம் சர்ஜல் தெஹ்ரா கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கை வைக்கிறாரு. கை வச்ச இடமெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஹிஜ்புல் முஹாஹிதீன், இவங்க லக்ஸரி தாய்பா, இதுங்களுடைய ட்ரைனிங் சென்டர்ஸை தான் கை வச்சிருக்காரு. ஸோ எந்த இடத்துலையும் அந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருதுங்கிற மாதிரி எங்கேயுமே மிலிட்ரியை தாக்கலை, எங்கேயுமே சிவிலியன்ஸை தாக்கலை, எங்கேயுமே உதார் விடலை. எந்த இடத்தின் மூலமாக உலகத்தில் தவறு நடந்துட்டு இருக்கோ அந்த 9 இடத்த கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணார். இது அன்றைக்கே பண்ணியிருந்திருக்க முடியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் இதை நம்ம பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நமக்கான தரவுகள் வந்து அந்த இடத்துல தெல்ல தெளிவாக இருக்குது, யார் எங்கே இருக்காங்கன்னு லொக்கேட் பண்ணி இங்கேருந்து அடிக்கணுங்கிற அடிப்படையில் இருக்குது. ரஃபேலை தேர்ந்தெடுத்தது கூட ஒரு நேர்மையான ஒரு நோக்கத்தோடு தான் அதை தேர்ந்தெடுத்தாங்க, பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க உடனே அங்கே காலி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்திலிருந்து அவங்க வந்து தன்னுடைய நிலையை எடுத்துருந்துருப்பாங்க, வெளில வந்திருப்பாங்க. கரெக்டாக டைம் கொடுத்தாரு, ஏதோ செய்ய போகிறாரு, ஒன்றும் செய்ய முடியல, ஏன் இப்படி சும்மா இருக்காரு அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அடி வந்தது. நான் சொன்ன அஸ்தி கரைக்கக்கூடிய அந்த நாட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இது நடந்திருக்கு. ஸோ இதுதான் சரியான பதிலாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி இன்னொரு 5 நாட்களில் இதே மாதிரியான தவறுகள், இதே மாதிரியான விஷயங்கள் இந்தியா சைட்லேருந்து வரும். அங்கிருந்து சுத்தமாக அந்த தீவிரவாதத்தை தூக்கி எறியக்கூடிய வேலைகள் வந்து இன்னும் 5 முறை நடக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சில நண்பர்களோட பேசினதை வச்சு கிடைக்கிற தகவல். ஸோ சிவிலியன்ஸை தொடர்றதோ அல்லது அந்த நாட்டின் மிலிட்ரியை கை வைக்கிறதோ ஏற்கனவே அது நசிந்தி போய் கிடக்கு. அங்கே போய் நீங்கள் என்னத்தை பண்ணிட்டு இது பண்ண, பூட்டி இருக்கிற பொட்டி கடையை கொளுத்திட்டு நீங்கள் என்னத்துக்கு பெருசாக சாதனைன்னு சொல்லிக்க போகிறீங்கிற மாதிரி விஷயத்த பண்ணாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், சிவிலியன்ஸை தாக்கலைன்னு சொல்கிறீங்களா, அப்போ தண்ணியை நிறுத்தினது சிவிலியன்ஸை தானே பாதிக்கும்? கண்டிப்பாக இல்லை. தண்ணியை நிறுத்தினது சிவிலியன்ஸை பாதிக்கவே பாதிக்காது. இப்போது 40 வருஷம் கழித்து பாதிக்கும், 35 வருஷம் கழித்து பாதிக்கும். எந்த தண்ணிக்காக உலகம் போராடுமோ அப்போ பாதிக்கும். அதுக்குள்ளேயாவது இவங்க திருந்தணுமா வேண்டாமா? இந்த நாட்டில் இருந்து ஆர்மியை தூக்கி போட்டுட்டு அங்கே ஜனநாயகத்தை கொண்டு வரணுமா, கொண்டு வரக்கூடாதா? இதைத்தான் இந்தியா வந்து எதிர்பார்க்குது பாகிஸ்தான் கிட்ட இருந்து. சரி, உடனே நேற்றுக்கு 2 நாளாக ஒரு டிவியில் வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லி நம்ம ஆர்கே பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, பெரிய போர் நடந்ததுன்னா 2 நாட்டுக்கும் சீரழிவு எடுக்கும், அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். முறையாக சொல்லிட்டு செய்கிறதுக்கு இது ஒன்றும் ஐபிஎல் மேட்ச் இல்லை, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இதை வந்து நீ திருந்துறதுக்காக நான் செய்கிறேன், நீ வருந்துறதுக்காக கூட நான் செய்யலை அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து போகிறாங்க. உடனே சில புத்திசாலிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அந்த டேமே இல்லையே, டேம் வந்து கிட்டத்தட்ட கட்டுறதுக்கு 30 வருஷம் ஆகுமே, நீ தண்ணி தடுத்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் நம்பணுமான்னா, குடத்தை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் இருந்து தண்ணி வருதான்னு பாரு, எவன் வேணாங்கிறான். அடிப்படை என்னன்னா, ஒரு டேம் கட்டுற இன்ஜினியருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கிருந்து இந்த டேம் கட்டுவதற்கான நோக்கம் என்ன, அந்த டேம் பழுதடைஞ்சிருச்சுன்னா இந்த தண்ணி திரும்ப ரிவர்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அதன் மூலமாக எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படும்னு தெரியாமே அவர் இன்ஜினியர் வந்து டேமை கட்டுவான். ஸோ இந்த டேமினுடைய கொள்ளளவை விட இன்னைக்கு 100 பங்கு கம்மியாக தண்ணி இருக்குங்கிறது தான் அடிப்படை விஷயம். இதுவே
பாகிஸ்தானுக்கு வந்து 80% தண்ணி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1:5 தான் அது ஆக்சுவலாக. அந்த அடிப்படையில் தான் தண்ணி அங்கே போய் கொண்டிருக்கு. அந்த ஒப்பந்தமே முட்டாள்தனமான ஒப்பந்தம். ஆரம்பத்தில் நேரு ஐயா அதை கொண்டு வந்த போதோ அல்லது பிறகு இந்திரா காந்தி அம்மா அந்த பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பண்ண விஷயங்களோ அர்த்தமற்ற ஒரு விஷயம். இருந்தாலும் ரைட் விடு அப்படிங்கிற அடிப்படையில் போனோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஏதோ மோடி ஐயா வந்தார் அதனால் மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருடங்களாக நாம் வந்து சாஸ்வீகமாக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுக்கு எப்போ பதிலடி தேவைப்பட்டதோ அப்போ தான் கொடுத்தோம். வேறு எந்த விதத்துலையும் அது தேவையில்லாமல் சீண்டவும் இல்லை. அனாவசியமாக ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அது பார்க்கப்படவே இல்லை. அவன் பார்த்தது காஷ்மீரில் என்னென்னா இந்து முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் தான். அந்த முட்டாள் எவ்வளோ மறை காண்டவன்னா பேண்ட்டை அவுக்க சொல்லிட்டு மதத்தை பார்த்தான் பாருங்க. அதை விட முட்டாள் தானே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மதம் எவ்வளோ பெரிய விஷயம். அதை வெறும் அடையாளங்களின் மூலமாகத்தான் நீ பார்ப்பையா? அப்போ அதுதான் உன்னுடைய சகோதரத்துவமா, அதுதான் உன்னுடைய அமைதி மார்க்கமா? இதை அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவன் மறை காண்டு போயிருக்கான், அவன் தூண்டப்பட்டிருக்கான். ஸோ இது எல்லாமே ரொம்ப தெளிவாக ஸ்டடி பண்ணி நடந்த ஒரு நல்ல விஷயம். இன்னும் 5 அட்டாக் கண்டிப்பாக இருக்குது. அது பாகிஸ்தானை திருத்துவதற்கு தானே தவிர கண்டிப்பாக அதை வந்து மறுதளிக்கிறதுக்கோ அல்லது ட்ரிபலைஸ் பண்ணுறதுக்கோ அதை வந்து துச்சமென மதிப்பதற்கான ஒன்று இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லலாம், இந்த உலகத்திலேயே ஒரு தண்டசோறு நாடு அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அது பாகிஸ்தான் தான். ஓகே, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் திமுக வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி அஃப்கோர்ஸ் கூட்டணியில் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்போர்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி ஒரு துணை நிற்கிறோம் அப்படிங்கிற முறையில் பார்க்குறதா? வார்த்தைகள் தான் எப்போதும் முக்கியம், எண்ணங்கள் தான் வார்த்தையாக வரும். எண்ணங்கள் தான் எப்போதுமே வார்த்தையாக வரும். தீவிரவாதத்தை எதிர்க்கிறேன், என்ன வார்த்தை அது? எல்லாரும் சொல்லுவாங்க. 3ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் கேளுங்க, அது கூட சொல்லும், ஆமாங்க தீவிரவாதத்தை எதிர்க்கிறேன். இது வந்து மதம் சார்ந்து அவன் செய்த அந்த தீவிரவாதம். அந்த 8 பேர், நீங்கள் பாகிஸ்தானை விடுங்க, அதனுடைய ட்ரைனிங் சென்டர்ஸை விடுங்க, அதில் நடக்கிற மற்ற தவறுகளை விடுங்க, அது நாடு சார்ந்த விஷயம் அல்லது மதம் சார்ந்த விஷயம், வேற எப்படி வேணாலும் போட்டோம். ஆனால் இவன் பண்ணதுங்கிறது வந்து நீ ஹிந்து அதனால நான் உன்னை கொல்றேன், நீ முஸ்லீமாக இருந்தால் நான் உன்னை விட்டுருவேன், இதைத்தான் அவன் சொன்னான். இந்த முஸ்லீம்களை, இந்து முஸ்லீம்களை, இந்திய முஸ்லீம்களை காஷ்மீரில் வாழ விட்டாங்களா? 370 அதைத்தானே தடுத்தது. இந்திய முஸ்லீம்களால் அங்கே போய் சொத்து வாங்க முடிஞ்சுதா? இந்திய முஸ்லீம்களால் அங்கே போய் தங்கி இடஒதுக்கீடை அனுமதிக்க முடிஞ்சதா? ஒரு குடிமகனாக இந்தியாவில் எப்படி இருப்பாங்களோ என்னுடைய இஸ்லாம் சகோதரி, அதே மாதிரியே காஷ்மீரில் இருந்தாளா? இல்லை. அப்போ நீங்க இந்த தீவிரவாதத்தை நீங்கள் மதமற்று பார்ப்பது ரொம்ப தப்பு. மதமற்று பார்ப்பது ரொம்ப தப்பு. நீ மதத்தை சொல்லித்தான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரைட், இவங்க வந்து வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள போகல, நேர்மையா பண்ணியிருக்காங்க. மற்றபடி இவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? நேற்றுக்கு ட்ரில்லை பற்றி ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டாங்கல்ல, அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஏன் சொல்லலை? இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களே. ஏங்க அவருக்கு அதை பற்றி தெரியாதுங்க, பாவம். அவர்கிட்ட போய் கேள்வி தெரியாமையுமா சப்போர்ட் பண்ணுவாங்க? நேற்றுக்கு பதில் என்ன கொடுத்தாரு? ப்ரெஸ் கேட்டாங்களா இல்லையா அவரை? ஏங்க நாளைக்கு நடக்க போகிற ட்ரில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரா இல்லையா? அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த நாடு எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி போற்றப்படுகிறது, எப்படி வரவேற்கப்படுகிறது, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பக்கம் கும்மிடி பூண்டி, அந்த பக்கம் கன்னியாகுமரி. இவங்க தான் சொல்கிறாங்க இல்லையா, என்னைய பார்த்து தான் காலை சிற்றுண்டியே கனடாவில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் என்னால் தான் இட்லியே கண்டுபிடிக்கப்பட்டது, 6 சட்னி வச்சதே நானுங்கிற மாதிரியெல்லாம் வளர தொடங்குவாங்க. இது எல்லாமே புறந்தள்ளிருங்க. இது இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது வேறு விதமான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் நல்லவன் வாழ்வான், கெட்டவனை சூதுகவும் பின்னாடி வெல்லும், இந்த கதையெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? அந்த தீவிரவாதத்தில் நடந்த முட்டாள்தனம் என்ன, அதைத்தானே சொல்லணும். நிராயுதபாணியாக இருந்தவர்களை ஒரு 8 பேர் வந்து கொலை செய்தான், இதுதானே நீங்கள் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு. சிலிண்டர் வெடிச்ச கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூரில். இது எப்படி சப்போர்ட் ஆகும்? நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பெருசாக மாற்றம் வரப்போகிறதில்ல. ஸோ அவர்கள் செய்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் ஆப்வியஸ்லி கூட்டணியில் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, இவங்க எல்லாருடைய நோக்கம் ராஜமன்னார் சொன்ன மாதிரி டிஃபென்ஸை மட்டும் பிரதமர் பார்த்துக்கணும், மற்ற அஃபென்ஸ் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. இதுதான் இவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இது வந்து இவங்க கைமீறிய ஒரு விஷயம். யார் சொன்னாலும், யார் சொல்லியிருந்தாலும் அது வந்து எனக்கு ஏன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் செய்ய வேண்டியது வந்து பாகிஸ்தான் வருந்தாமல் திருந்தணும், திருந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். இவ்வளவு தான் நம்மளுடைய நோக்கம்.
அது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வேலைகள் எல்லாமே ஒழுங்காக நடந்துட்டு. இந்த பக்கம் வந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏர் இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம சைடில் கூட கல்பாக்கம் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு வந்து விடுமுறை வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனங்களுக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்மளுடைய பகுதிகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நேற்றுக்கு நைட்டு 1 மணிக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ அதனுடைய பாதிப்பு அவன் உடனே கொடுப்பான்ல, அவன் முட்டாள் தானே? ஓகே, கொடுப்பான்ல. அப்போ எங்கே கொடுப்பான்? இந்த 244 இடங்கள் எங்கே அடித்தா அது பாதிப்பு பெருசாக வருமோ அந்த இடத்துல தானே அடிப்பான். இப்போ உக்ரைனில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் அங்கே மக்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்புறம் அந்த அட்டாக்கெல்லாம் எங்கே நடக்குது? எதெல்லாம் அந்த நாட்டுக்கு வளம் சேர்க்கிறதோ அந்த இடத்துக்கு தான் அது நடக்கும். அப்படித்தானே? வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்போ அதைத்தான் இவங்க செய்ய போகிறாங்கன்னு திட்டமிடுறாரு. உங்களுக்கு சொன்னது எனக்கு சொன்னது வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க, தாக்குதல் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ரெடி ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ரெடி ஆகிடுனா நான் நாளைக்கும் ரெடி ஆகிறது தான். ஏன்னா நான் காலையில் 1:30 மணிக்கு ஒரு வழி பண்ண போகிறேன். இதுதான் உங்களுக்கு சொல்லப்படலை, அது நடந்துருச்சு. அப்படித்தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஸோ ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. பாராளுமன்றத்தில் ஒரு 6 மறைகண்டவர்கள் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. யாரு 6 மறைகண்டவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் குண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் எல்லாம் பண்ணிட்டு வந்து புஸ்வானம் கொடுத்துட்டு போனாங்க. அவர்களுடைய நோக்கம் என்ன? அங்கே இருக்கிறவங்களை கொல்றதா? இல்லை, எங்கே வேணாலும் நாங்கள் நுழைவோம்னு உங்களுக்கு காட்டுறாங்க. அதுதானே அவங்க பண்ணாங்க. அந்த பாராளுமன்றத்தில் நின்ற அனைத்து கட்சி எம்பிக்களுமே அப்படியே அமைதியாக தானே நின்றாங்க. யாராவது ஓடினாங்களா? பதுங்கினாங்களா? சேருக்கடியில் ஒளிஞ்சாங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நாம் பாதுகாக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிறோம், கரெக்டான ஆள்கிட்ட தான் இருக்குது, பாராளுமன்றத்தில் தவறு நடக்காது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த பதட்டத்தையும் அவங்க காட்டலை. இதுக்கு நீங்கள் அவங்கள பாராட்டுவீங்களா அப்படின்னா ஆமாம். ஆனால் அந்த பாராட்டுக்குரியவர் யார் அப்படின்னு சொன்னால், மறைகண்டவர்கள் வந்து தப்பு பண்ணாலுமே பாராளுமன்றம் பாதுகாப்பாகத்தான் இருக்கு. அதனால தானே திரும்ப தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது. இல்லைன்னா சோரஸ் ஐயா சொல்லி நம்ம ராகுல் காந்தி ஐயா செய்ய நினைச்சதே வேற இல்லை. ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி இந்தியா பாதுகாப்பான தேசமே இல்லை, பாராளுமன்றத்திலேயே இது நடக்குது, அப்போ உங்கள் வீட்டில் இது நடக்கலாம், இதுதானே அவங்க சொல்ல நினைச்சது. ஆனால் அது தேர்தலில் எடுபடலையே. காரணம் என்ன? அவர் கட்சியை சார்ந்தவர்களுமே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றது அப்படிங்கிறது தான். ஸோ எது பண்ணுறதாக இருந்தாலும் இந்த மாதிரி முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் போகிறாங்க. அவர்களுடைய நோக்கம் அவங்க மதம் அவங்களை அப்படி செய்ய சொல்லலை. கண்டிப்பாக செய்ய எந்த மதமுமே தவறு செய்ய சொல்லலை. ஓகே, இந்து தவிர மற்ற மதங்களில் வந்து நீ ஆன்டி முஸ்லீமாவோ ஆன்டி கிறிஸ்டியனாவோ இருந்தால் உன்னை கொல்லலாம்ங்கிற சில வாசகங்கள்லாம் கூட அங்கே இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொல்லி வைத்த யாரெல்லாம் அவங்களுக்கு எடுத்துரைத்தார்களோ, யார் அவங்களுக்கு போதித்தாங்களோ அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கை வைக்க வேண்டியது இந்த இடங்களை மட்டும்தான். அதை தான் அவர் பண்ணார். ஆரம்ப நாள் பேட்டியிலிருந்து நான் ஒவ்வொரு விவாதத்திலையும் இதை சொல்லியிருக்கேன். தீவிரவாத முகாம்களை தூக்குவது தான் இந்தியாவுடைய நோக்கமாக இருக்குமே தவிர சிவிலன்ஸையோ அல்லது வேறு விதத்தில் பாகிஸ்தானையோ பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்தியாவுக்கு இருக்கவே இருக்காது. அதுதான் இன்றைக்கி ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, தலைநகர்லேயும் பதட்டம் நிலவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம தலைநகரத்தில் தாக்குதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியா. டெல்லிங்கிறது வந்து எல்லாத்தையும் பார்த்துருச்சு. முகல் காலத்திலிருந்து அதற்கு பிறகு பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்த ஒரு இடம் தான் டெல்லி. அது ஒன்றும் சாதாரணமான ஒரு இடம் இல்லை. பதட்டம்ங்கிறது வந்து இந்தியா ஏதாவது ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும், அதுக்கு உடனே பாகிஸ்தான் ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணும். இது எல்லாருக்கும் இருந்த ஒரு சாதாரணமான விஷயம். இந்தியா வந்து பயந்துரும், இந்தியா பதுங்கிரும் அப்படின்னு யாராவது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒரு 144 ஒரு இடத்துல போடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரோடைய நோக்கம் நீங்கள் வீட்டில் தூங்கணுங்கிறதா? இல்லை. பாதிப்புன்னு இருந்ததுன்னா அது பெரிய அளவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே. அதுதானே நடந்திருக்கு, அதில் எந்த தப்பும் இல்லை. இதே பாகிஸ்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 244 தானே நீ ட்ரில் பண்ணியிருக்க, நான் 448வது இடத்துக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள் தான் இருக்காங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.